இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமான பேர் இந்த சூழ்நிலையில் தான் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தி இவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்பட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆதங்கத்தால் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். இதில் ஏதாவது ஒரே ஒரு இடத்துல நான் பணத்தை சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தை நான் இதுவரையிலும் நான் பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு 75 வயசை தாண்டி போயிட்டுருக்கேன். நான் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற வார்த்தைக்காக இந்த வார்த்தையை பேசிகிட்டு இருப்பேன். நான் தேவையா எனக்கு அது சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடந்து மெட்ராஸ் வரல உலக நாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்க அத்தனை நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்களையும் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேத்தியம். ஏன்னா தவறு செய்யாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? தவறே செய்யாமல் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு திருமணத்துக்கு உண்டான தகுதியில் இருக்கிற என் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களையும் கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சோ தெரியாமலே தான் தப்பு பண்ணுறான் பேர பையன். அதனால் அவங்கள வந்து நம்ம கண்டித்து பேசக்கூடாது, திட்டி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்கணும். அது வந்து இந்த சித்த வைத்திய மூலிகை மருந்தில் மட்டும்தான் இருக்குது. நீ எந்த மாதிரி தலையணத்தில் பாதிக்கப்பட்டதுனாலும் சரி, எத்தனை வருஷம் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ கவலையே படாத. தாத்தாட்ட ஒரே ஒரு முறை வந்து என்கிட்ட சிகிச்சைக்கு வா அப்படின்னு நான் கூப்பிடல. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கிற சித்த வைத்தியர்கள் எல்லாருமே நல்ல முறையில் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் அதை முடிவெடுத்து செஞ்சுக்கணும். எங்கிட்ட வா, நான் சிகிச்சை பண்ணுவேன்னு நான் கூப்பிடல. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று ஆணித்தரமாக சொல்கிறேன். தாத்தாக்கிட்ட வந்து நீ படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணணும் அப்பா அம்மா சொன்னாலும் சரி, ஒரே ஒரு முறை தாத்தாட்ட வந்து நான் பணம் கேட்கல, காசு கேட்கல, எதுவுமே கேட்கல. தாத்தாக்கிட்ட வந்து நேரில் வந்து தாத்தாவை பார்த்து, தாத்தா நான் எப்படி இருக்கேன் தாத்தா, நான் படிப்பில் ஜெயிக்கிறது முடியுமா, ஞாபகம் மறதியே இல்லை தாத்தா அப்படின்னு கேட்டேனாலும் சரி, திருமணமே பண்ண முடியல தாத்தா, என் வாழ்க்கை திருமணம் பண்ணுறதுக்கே முடியல தாத்தா, எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல தாத்தா அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அறிவுரை கூறி நான் முடிக்கிறேன். அந்த அறிவுரை கூறுறதுலேயே பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டு போகிற அளவுக்கு உனக்கு வந்துடும். அதுலேயே நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வரும். மருந்து சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறதே கிடையாது. ஆனால் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு இருந்தால் மட்டும்தான் சிகிச்சை பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். நான் அறிவுரையோடு நிறுத்திக்குவேன். அந்த மாதிரி என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா தாத்தா? தாத்தா மேலே அந்தளவு உயிரை வச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டு என் சொந்தங்கள், அவங்களுக்கு தாத்தா இதை கூட செய்யலை அப்படின்னா நான் என்னத்துக்கு சித்த வைத்தியனாக இருந்துக்கிட்டு